ஹலோ வியூஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் யாரோட பழகலாம், யாருக்கிட்ட உதவிகள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். எல்லோரும் சொல்கிறது தான், நல்லவங்களோட பழகுங்க, நல்லவங்களோட பேசுங்க அப்படிங்கிறது. அதை தான் நான் இந்த முறையே சொல்ல போகிறேன். நல்லவங்க அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லவங்களாக போடணும். அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால, யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால, அவங்க பெரிய ஆள், இவங்க பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால நம்ம போய் ஒருத்தரை போய் பார்க்குறது இல்லை. நமக்கு அவங்க நல்லவங்களாக போடணும். அப்படி நல்லவங்களாம் யார் அப்படின்னா, நம்ம பழகும்போது தெரியும், நம்ம பார்க்கும்போது தெரியும், நம்ம அவங்கள ஃபீல் பண்ணும்போது தெரியும். நிறைய டைப்பான மக்கள் இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் என்ன பண்ணோன்னா, அந்த மாதிரியான ஆட்களை தான் முதல்ல போய் ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம போவோம். ஆனால் அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளுங்க அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய மனுஷங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. வயசாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் டெரராக இருப்பாங்க, கொஞ்சம் பயங்கரமான ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் உங்கள் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு, உங்கள் தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு பண்ணுறது நல்லதான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அழகானவங்க இருப்பாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய அதிகாரிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா, இவங்கெல்லாம் ஏதாவது உதவி பண்ணுவாங்க. இவங்ககிட்ட நம்ம ஏதாவது ஹெல்ப்புன்னு கேட்குறோம், இவங்களோட பழகிறோம், வயசு போடுறவங்களாம் பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு நினச்சி நம்ம போய் பெரிய பெரிய இவங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்ககிட்ட உதவி கேட்குறோம், ஹெல்ப் பண்ணுறோம், பழகிறோம். அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்க இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட பழகி பெரிய ஆளுங்க, பயங்கரமான ஆளுங்க, ரொம்ப ஸ்டைலிஷானவங்க, ஃபேமஸானவங்க இப்படி பழகி உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிக்காத என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒத்து வராத இந்த மாதிரியான ஆட்களோட பழகி நீங்கள் அவமானப்படுறதை விட, உங்களோட பிரச்சனைகள்லாம் பெருசாகத்தான் போகுது. பிரச்சனைகள் தீர போகிறதில்ல. இந்த மாதிரி ஆட்களோட பழகிறத விட உங்கள் மனசுக்கு நல்லவங்களாக நிறைய நல்லவங்க இருப்பாங்க. அதாவது உங்கள் மனசுக்கு நல்லவங்கன்னு போடுறவங்க உங்களோட நண்பர்கள், உங்கள் மனசுக்கு நல்லவங்கன்னு போடுறவங்க, இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட பழகுங்க. இந்த மாதிரியான ஆளுங்கிட்ட உதவிகளுங்க. நல்லவங்க என்றைக்குமே பார்த்திங்கன்னா, அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, உங்களை ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அவங்களால முடிஞ்சதை பண்ணுவாங்க. அவங்களால எந்த விஷயமே முடியல அப்படின்னாலும் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக கரிசனமாக நடந்துப்பாங்க. ஒரு உயிர் சாக கிடக்குதுன்னா, அந்த சாக கிடக்கிற உயிருக்கு ஒரு அன்பாக ஆறுதலான ஒரு 4 வார்த்தை தான் தேவை. அந்த 4 அன்பான வார்த்தைகளை நல்லவங்க உங்களுக்கு தருவாங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட அவங்கக்கிட்ட அன்பு இருக்குது, அது உங்கள் மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உங்கள் லைஃபுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க நல்ல பாதைக்கு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, உங்களை திருத்துவாங்க. அந்த மாதிரியான நல்லவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்க நல்லவங்களாக தெரிவாங்க, அவ்வளோதான். பார்க்க நல்லா இருப்பாங்க, பார்க்க நல்லவங்களாக தெரிவாங்க, பழகும்போது நல்லவங்களாக தெரிவாங்க, அவங்களோட குணம் நல்லாயிருக்கும். அவங்க என்ன சொல்கிறது, அவங்களோட பழகும்போது உங்கள் மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட பழகும்போது அவங்கள பார்க்கும்போது நல்லாயிருக்கும், அவங்களோட பழகும்போது நல்லாயிருக்கும். ஒருத்தரை பார்க்கும்போதே தெரியும், அவங்களோட பழகும்போது தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அது உங்களோட பழக்கத்தை பொறுத்து இருக்குது, உங்களோட பார்வையை பொறுத்து இருக்குது. ஒருத்தர் பார்த்தாலே, ஒருத்தரோட பழகும்போதே தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. ஸோ அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அந்த சென்சஸ். ஸோ அதை நம்புங்க, நல்லவங்களோட பழகுங்க. கெட்டவங்களோட பழகி பெரிய பிரச்சனைகளை இழுத்துட்டு வராதிங்க. நல்லவங்களோட பழகி இந்த சமூகத்தை நல்ல பாதைக்கு கொண்டு போங்க. நல்லவங்களோட நம்ம பழக தான், நல்லவங்களோட நம்ம செயல்படும்போது தான், நல்லவங்களோட சேர்ந்து செயல்படும்போது தான் ஒரு நல்ல சமூகம் இருக்கும். ஒரு நல்ல சமூகத்தை படைக்க வேண்டியதுங்கிறது உங்களோட பொறுப்பு தான். அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. நல்லவங்களோட பழகுங்க. அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை, அவங்க பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும், அது போதும். அந்த நல்ல குணம் 4 பேர்த்துக்கிட்ட பரவும்போது அவங்க எல்லோரும் நல்லது பண்ணுவாங்க, நிறைய நல்லது பண்ணுவாங்க. அவங்களால முடியலைன்னா கூட அவங்களோட பழகிறவங்க அந்த நல்ல விஷயத்தை, அவங்க இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்துவாங்க. அதனால் நல்லவங்களோட பழகுங்க. நல்லவங்களோட பழகும்போது தான் நல்ல சமூகம் க்ரியேட் ஆகும். நீங்கள் இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட பொறுப்பு தான். அதுக்கு பெருசாக எதுவும் பண்ண தேவையில்ல, இந்த பெருசாக ராக்கெட் விட தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. நல்லவங்களோட பழகுங்க, அவ்வளோதான். நல்லவங்களோட செயல்படுங்க.
இந்த வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் நிறைஞ்ச மனுஷங்க இருந்தாலே வாழ்க்கை நல்லா போகும். வாழ்க்கை நல்லா போகும். நல்லவங்களோட செயல்பட்டாலே உங்கள் வாழ்க்கை நல்லா போகும், நல்லதாகவே நடக்கும். அதனால் நல்லவங்களோட பழகுங்க, நல்ல சமூகத்தை உருவாக்குங்க. பெருசாக எதுவும் பண்ணத்தால நல்லவங்களை பார்த்து பழகுங்க. அவ்வளோதான். பாய். நல்லவங்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். கெட்டவங்கிட்ட சொல்லி பூதாகரமாக அதை வெடிக்கிறத விட நல்லவங்கிட்ட சொல்லி அதை நல்ல விதமாக சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். பாய். கெட்டவங்க இருந்தால் திருத்த முயற்சி பண்ணுங்கள். அவங்க எதாவது கெட்டது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலக முயற்சி பண்ணுங்கள். கெட்டவங்களை ஆதரிக்கிறதுனால அவங்க மேலும் மேலும் கெட்டது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை ரொம்ப தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அது நல்லதாக இருந்துச்சுன்னா என்கரேஜ் பண்ணலாம். அவங்க திரும்ப அந்த செயல் செய்வாங்க, நல்ல செயல்களை மேற்கொண்டு செய்வாங்க. கெட்ட விஷயமா இருந்தால் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது, அவங்க மறுபடியும் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதை டிஸ்கரேஜ் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா அதை பாராட்டக்கூடாது. அந்த கெட்ட விஷயங்களை ஒருத்தங்க செய்யும்போது நம்ம விலகி போயிடணும், கெட்டவங்கிட்டேருந்து விலகி இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட யாரும் பழக மாட்டேங்கிறாங்க, நம்ம செய்கிற விஷயங்களை யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும். நமக்கு பிரச்சனை வந்தால் பிரச்சனை வந்தால் நமக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணர்ந்து திருந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லவங்களோட பழகுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நல்ல விதமாக முடிக்க முயற்சி பண்ணுங்கள். அதுதான் நல்லது. ஒன்றும் இல்லை, அதுக்கு நல்லவங்களோட பழகினாலே எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பெருசாக நம்ம எதுவும் நல்ல சமூகத்தை உருவாக்க வேறு எதுவும் செய்ய தேவையில்ல. நல்லவங்களோட பழகுங்க, நல்லதை பரப்புங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். கெட்டவங்களோட ஒதுங்கி போயிருங்க. கெட்டவங்கிட்ட பெருசாக பழகாதீங்க, ஒதுங்கி போயிருங்க. ஒருத்தங்கிட்ட இருக்கிற கெட்டதை திருத்த முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா முடியலைன்னா ஒதுங்கி போயிருங்க. அவ்வளோதான் லைஃபு. பாய். நல்லவங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீலிங் ஒன்று வரும். அவங்களோட பழகும்போது ஒரு நல்ல ஃபீலிங் ஒன்று வரும். அதை பிடிச்சிக்கிட்டு நல்லவங்களோட பழகி ஒரு நல்ல சொசைட்டி உருவாக்குங்க. அவ்வளோதான்.